பரிவர்த்தன பாண்டியன் ஊருக்குள்ள வெள்ளம் வந்த உடனேயே அந்த நாட்டு நிலங்களை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு அந்த ஊர் மக்களுக்கு கொடுக்கறான். அந்த ஊர் மக்களையே நீங்க கூலி ஆட்கள் போட்டு வெள்ளம் வடிகிற வரைக்கும் இந்த நிலத்தை சரி செய்யணும் அப்படின்னு சொல்றான். இப்படி இருக்கும் பொழுது ஒரு சின்ன பகுதி நிலம் அங்க இருக்கக்கூடிய வஞ்சி பாட்டி அப்படிங்கறவங்களோட பேர்ல எழுதப்படுது. இந்த பாட்டி மதுரையில பிட்டு வித்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்காங்க. முதல்ல அவங்க பிட்டு செஞ்ச உடனேயே முதல் பகுதியை சிவபெருமானுக்கு படைப்பாங்க. படைச்ச அந்த பகுதியை சிவனடியார்களுக்கு இலவசமா கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க விற்பனையவே ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமான சிவபக்தரா இருக்காங்க. இவங்களோட நிலத்தை அடைக்கிறதுக்கு கூலியால் கிடைக்காம ரொம்ப காலகட்டமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு நாள் சிவபெருமான் கிட்ட போய் வேண்டுறாங்க, எனக்கு கூலியால் மட்டும் கிடைக்கலனா இந்த பாண்டியன் என்ன சும்மா விட மாட்டான், என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு வேண்டுறாங்க. இவங்களோட பக்திக்காக சிவபெருமானே ஒரு கூலியால வேஷம் தரிச்சு தான் தலையில ஒரு கூடைய வச்சுக்கிட்டு வஞ்சி பாட்டியோட வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிற்கிறாரு.